ராதிகா ரொம்ப நேரமா ரியாக்ஷன்லயே போயிட்டு இருக்கு ராதிகா. நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னு வாயை திறந்து சொல்ல. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா உண்மையா சொல்லுவீங்களா? இதுக்கு பேசாம நீ எந்திரிச்சு உட்காந்துருக்க ஷாக்கே பரவாயில்ல. சரி கேளு. மறைக்காம உண்மைய சொல்லணும். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல ஒரு மொபைல். ஆமா, அதுக்கு என்னப்போ? அது செகண்ட் ஹேண்ட் மொபைல் தானே? அது வேற யாரோ யூஸ் பண்ண மொபைல் தானே? அதென்ன நான் மட்டுமா போய் வாங்கிட்டு வந்தேன்? நீ தானே நீ கடைக்கு கூட வந்த. உன் கண்ணு முன்னாடி தானே அந்த சேல்ஸ்மேன் பாக்ஸ் ஓபன் பண்ணி உனக்கு காட்டினானே. புது மொபைல் தானே கொடுத்தான். உன் கண்ணு முன்னாடி தானே பேக் பண்ணா. நீ தானே அதை வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ண. ஆமால, கரெக்ட் தான். நான் தான் மறந்து போய் தப்பா நினைச்சிட்டேன். ஏய், இப்போ என்ன? அவ ஏன் அப்படி சொன்னா? யாரு என்ன சொன்னாங்க? நிஷா, உங்க அக்கா. நிஷாவா? மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சொன்னா? அது இந்த வீட்ல என்ன என்ன இந்த வீட்ல நான் ஒரு பொருள் யூஸ் பண்றேனா அது செகண்ட் ஹேண்டா. என்ன? அவ அப்படிதான் சொன்னா. அது என்னன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏய், நீ ஏதாச்சும் பேசியிருப்ப. அவ சும்மா உன்னை தூண்டி விடுறதுக்காக ஏதாவது சொல்லியிருப்பா. அதை கேட்டு வந்து நீ உன் தூக்கத்தையும் கெடுத்து ஏன் தூக்கத்தையும் கெடுக்காத. போய் தூங்கு போ. இல்ல, அவ என்கிட்ட அப்படி சொல்ல மாட்டா. அவ உண்மையதான் சொல்லிருக்கா. என்னமோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். மா, என்ன நீ மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? சங்கரி இல்லையா? எங்க போயிருக்கா அவ? தருண் ஸ்கூல்ல வர சொன்னாங்களா? அவளும் மாப்பிளையும் போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கோ யாருக்கு தெரியும்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட அப்பா அம்மாவை வர வச்சு, உங்க பசங்க இதுல நல்லா படிக்கிறாங்க, இதுல நல்லா படிக்கல, குறும்பு சேட்டெல்லாம் பண்றாங்க, இது எல்லாமே சொல்வாங்க. இது என்னடி புது கதையா இருக்கு? எங்க காலத்துல எல்லாம் சேட்டை பண்றாங்கன்னு அப்பா அம்மாவே சொல்லி ஸ்கூல்ல விட்டுட்டு வருவாங்க. வாத்தியார் தான் திருத்துவாரு. நீ என்னடி இப்படி சொல்ற? நம்ம புள்ள சேட்டை பண்ணுதுன்னு நம்மகிட்டயே சொன்னா ஸ்கூல் எதுக்கு? சிரிக்காதடி. ரஜினி, என்னம்மா? சங்கரி வெளியில போயிருக்கா. இந்த கீரையை கொஞ்சம் ஆஞ்சி கொடு. ஏமா, இவ்வளவு நேரம் நான் இங்க தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏன் அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஏண்டி சொன்ன என்ன? நீ புக்கும் கையுமா இருக்க, அவ சும்மா தானே இருக்கா. கலெக்டராவே ஆனாலும் நம்ம வீட்டு வேலையை நாம செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வாங்க தம்பி. வாங்க சித்தப்பா. வாங்க. சித்தி வரலையா? இல்ல, அவ வரல. நான் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் வீட்டில் இருக்காரா பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவரு சொல்லுமா, அவர் எப்ப வருவாரு, எப்ப போவாரு, எங்க போவாருன்னு எதுவுமே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லு. ஏண்டி அவர் எங்க போவாரு? வீட்டுக்கு வரலன்னா வேலைக்கு தான் போவாரு. சரிம்மா,
எங்க அண்ணன் வரது இருக்கட்டும், எங்க அண்ணன் பார்க்க போறது இருக்கட்டும், நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க? பழைய வேலைக்கு போக எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சா எந்த கம்பெனிலையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்களே. வீட்டுல கீரை ஆஞ்சி கொடுக்கறதுக்கு கூட கௌரவ குறைச்சலா இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை வச்சு என் மனசுல என்ன இருக்குன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? அப்படியே பண்ணாலும் அந்த முடிவு தப்பா தானே இருக்கும். வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னு நான் என்னைக்கும் சொன்னதே இல்லை. அதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. அது இருக்கட்டுமா, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அதுக்கு எந்த வித பதிலும் இல்லையே. நான் இன்னும் எந்த முடிவும் பண்ணல சித்தப்பா. அப்போ ஒன்று சரியா, நம்ம கம்பெனில ஒரு கிளர்க் போஸ்ட் ஒன்று காலியா இருக்கு, பேசாம வந்து சேர்ந்துறேன். ஆனா ஒண்ணுமா, நீ எதிர்பார்க்கிற சம்பளத்தை என்னால கொடுக்க முடியாது. ஏதோ அந்த சின்ன கம்பெனில என்ன கொடுக்க முடியுமோ அதை நியாயமா நான் கொடுத்துருவேன். வேலையை பத்தி முடிவெடுக்கும் போது நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேக்குறேன் சித்தப்பா. அப்பவும் அந்த போஸ்ட் காலியா இருந்தா சொல்லுங்க. நிச்சயமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அம்மாடி, காலமும் வாய்ப்பும் கூடி வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நானும் உங்க குடும்ப வாரிசு தானே சித்தப்பா. உங்களுக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனம் கொஞ்சமாவது எனக்கு இருக்காதா? எந்த நல்ல வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி போடுக்கா, சூப்பர். சும்மா இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு தெனாவட்டு மட்டும் குறையல. நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. ஹலோ, அம்மா ரஜினி, ஒரு நிமிஷம். சார், வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க சார்? ஓ நல்லா இருக்கேம்மா. நீ சார், எப்படி ப்ளீஸ் இருக்க? உள்ள வாங்க. ஓகே வாங்க சார். வாங்க, உட்காருங்க சார். அம்மா, இவர் எங்க கம்பெனியோட முன்னாள் ஜிஎம். வணக்கம்மா. வணக்கம் சார், இவர் என் சித்தப்பா. வணக்கம். அவங்க என் தங்கச்சி திவ்யா. வணக்கம் சார். ஹாய்மா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேம்மா. ஐ எம் so sorry for you. கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. நோ 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 நீங்க தப்பா நினைச்ச கூடாது. நேர்மையா இருக்கிறவங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பத்தி எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்தாங்க சார் காஃபி. ரஜினி மாதிரி ஒரு திறமையான நேர்மையான ஹார்ட் ஒர்க் பர்சனை இழந்தா அது அந்த கம்பெனிக்கு தான் லாஸ். இது முழுக்க முழுக்க ரஜினியை மாட்ட வைக்கணும்னே செய்யப்பட்ட சதி. பாவம் ரஜினி, வெரி இன்னசென்ட் கேர்ள், மாட்டிக்கிட்டா. பட் ரஜினி, யூ டோன்ட் வரி, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சார், என்ன சொல்றீங்க சார்? நிஜமாவா? எஸ் மை கேர்ள், இதோ அதுக்கான ப்ரூஃப். வாங்கிக்க.
இருக்குதுல? அம்மா, அக்கா வேலை பார்த்த கம்பெனில இனிமே அக்கா தாமா ஜிஎம். ஐயோ, என்னம்மா இது? முன்னாடியே நடந்திருக்கணும். தப்பு தப்பா என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஆனா இது எப்படி சார்? இதுக்கெல்லாம் நீ அண்ணாச்சிக்கு தாம்மா நன்றி சொல்லணும். அவரு தான் அந்த ஜிஎம் மேல கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரை டீப்ரமோட் பண்ண வச்சு உனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துருக்காருமா. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அண்ணாச்சிக்கு தாம்மா. பட் யூ டிசர்வ் திஸ் போஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். ம். வரேம்மா. வாங்க சார். அக்கா கலக்கிட்டக்கா. உன் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது. முதல்ல இத ராதிகா அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னெல்லாம் சொன்னா அவ. காலம் எப்பவுமே சரியான வாய்ப்பை சரியான நேரத்துல சரியான ஆளுக்கு கொடுக்கும் சித்தப்பா. இப்போ நான் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ம்? அம்மா, கீரை இங்க இருக்கு. குடு, நான் 5 கொடுக்குறேன். என்னம்மா அப்படியே நிக்கிற? ஓ, ஜிஎம்னா கீரை ஆய வேணாமா? நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். மாற்றம் எங்க இருக்குன்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். பட் இப்பவும் எங்களுக்கு அதே மாதிரி ஹாப்பியா இருக்கு. பாருங்க, நான் ஜஸ்ட் இந்த சீட்ல இருந்து அந்த சீட்டுக்கு தான் போயிருக்கேன். ஆனா எப்பவும் போல நாம எல்லாரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ண போறோம். சோ இந்த மேடம்லாம் வேண்டாம். எப்பவுமே நான் உங்க ரஜினி தான். ஹலோ ரஜினி. Do you know who I am? How dare you call me Rajini? Call me madam. இந்த மேனர்ஸ்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? அங்க நின்னு என்ன முறைச்சு பாக்குறீங்க? நான் ஒண்ணு உங்களை மாதிரி டீப் ப்ரமோட் ஆன சாதாரண எம்ப்ளாயி இல்ல. இந்த கம்பெனியோட ஜிஎம். Got it? எஸ் மேடம். லிசன், சும்மா அங்க நின்னு இங்க நின்னு டைம் பாஸ் பண்றது, சேர்ல அப்படியே ஸ்டைலா உட்காந்து போஸ் கொடுக்கறது, இதெல்லாம் விட்டுட்டு குடுக்குற டெட்லைன்குள்ள ஒர்க் சப்மிட் பண்ணி என் டேபிள்ல வைக்கணும். புரியுதா? ஓகே மேடம். அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு இந்த லீவ் பெர்மிஷன் வந்து நிக்க கூடாது. எப்போ வேணாலும் கால்ஸ் மீட்டிங்னு அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களால முடியலன்னா போயிட்டே இருக்கலாம். உங்க இடத்துல வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணி நான் வேலையை முடிச்சிருவேன். சார் சார் சார்
சார் சார் சார் என்ன சார் எவ்வளவு நேரமா கூப்பிட்டே இருக்க கண்டுக்காமையா இருக்கீங்க? யோ என்னையா சும்மா நோய் நோயின்ட்டு என்ன வேணும் உனக்கு? இது கொஞ்சம் பிடிங்களேன். கொடுங்க மேடம். அண்ணா மேடம் என்னாச்சு? ரொம்ப நேரமா இவரை கூப்பிட்டுட்டே இருக்க மேடம். கண்ணை திறந்துட்டே கணா கண்டுட்டு இருக்காரு மேடம். கேட்டதுக்கு கத்துறாரு மேடம். ஓ என்னாச்சு சார்? ஏதாவது ஷாக்ல இருக்கீங்களா? இப்போ ஓகே தானே? என்னென்ன இதெல்லாம்? இதெல்லாம் அந்த ரூம்ல இருந்ததுமா, சாரோடது. அது இனிமே உங்க ரூம் இல்ல. இதெல்லாம் எங்க வைக்கணும் தான் கூப்பிட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரஜினி மேடம் இப்ப அவர் இடத்துக்கு போயிட்டாங்க. மேடம் ஒர்க் பண்ண இடத்துலயே வைங்க, வேற இடம் இல்லையே. அண்ணன் இருங்க, இங்க வேண்டாம். நான் ஹால்ல இருந்தேன்ல, அந்த கேபின் திறந்து வைங்க, அங்க இருக்கட்டும். சரிங்கம்மா. அவர் எப்படி இருந்தாலும் நாம மரியாதையை நடத்தணும்ல. ரஜினி மேடம், ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒண்ணுதான். தனி கேபின் தரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டதே நான். நானே இந்த ரூல்ஸை மீறினா மரியாதை இல்லைல்ல. இங்க உட்காந்து ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா சொல்லுங்கம்மா. அதையெல்லாம் இங்கேயே வச்சிருங்க. சரிங்கம்மா. இவ்வளோ இன்சல்ட்டையும் வாங்கிக்கிட்டு இன்னும் இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன்னா சும்மா இல்லை ரஜினி. உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு காலி பண்ணிட்டு தான் நான் வெளியே போவேன். நான் படுற அவமானத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ராதிகா, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, நீ எப்படி புரிஞ்சுக்காம கோவப்படுற? நான் நேற்று நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேம்மா. ராதிகா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ராதிகா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தேவை சரியான பதில். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஐயோ, நீ இப்படி கோவப்படணுன்றதுக்காக தான் அவ வேணும்னே சொல்லிட்டு போயிருக்கா. நீங்களே சொல்லுங்க, ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருளை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இதுல என்ன விளையாட்டு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்குலாம் நிஷாவை பத்தி தெரியல. அவங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசிட்டு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. அதனாலதான் அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஐயோ, என்ன ராதிகா? இவ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா? என்ன சொன்னீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு சொல்லியே. இல்ல, உங்களுக்குள்ளே சொன்னீங்க. என்னமோ சொன்னீங்க. ஐயோ, அப்படி என்னடா சொன்ன? ஐயோ அம்மா, நான் நிஷாவை சொன்னேம்மா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அப்போ அவங்க எதை பத்தி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராதிகா, நீ அளவுக்கு மீறி கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஓ, நாம நேத்து பத்த வச்சது இன்னைக்கு வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்கா? வெடிக்கட்டும் வெடிக்கட்டும். நானும் வந்து தீபாவளி கொண்டாடுறேன். இரு. வர வர இந்த வீட்டுக்கு வரதே பிடிக்கலமா? ஏய் அரவிந்த். அம்மா. ஏய், எங்கடி போன? நீ பாட்டுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிட்ட. இந்த வீடு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? மா, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவ வந்ததுல இருந்தே பிரச்சனை தான். வேண்டாம் அரவிந்த், இப்படி பேசாத சொல்லிட்டு. நீ பேசாம இருந்தா நான் ஏன் பேசிட்டு இருக்க போறேன்? ஐயோ, ஏன்டி இப்படி பண்ற? அவளுக்கு தான் வேற ஒருத்தர் யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ணா பிடிக்காதுன்னு தெரியும்ல. நல்லா தெரியுமே, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நீ பாட்டுக்கு நேத்து அவகிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்ட. இப்ப வீடே கலவரமா இருக்கு, தெரியுமா? என்னது? நேத்து சொன்னதுக்கா? நீ ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளை யூஸ் பண்றேன்னு சொன்னனே, அதுக்கா? ஆமாண்டி, அத வேற நீ வந்து விளக்கமா கேளு. அம்மா, நிஜமாவே அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. நான் சும்மா அவளை டீஸ் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்னமா தெரியும்? கேட்டியா ராதிகா? போதுமா? இத தானே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
கேட்கவே மாட்டேங்கிறியே. பாருங்க பாருங்க சிரிக்கிறாங்க. அம்மா இவளுக்கு ஒரு வேலை இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ, இது என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு தெரியல. ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. ராதிகா அவ தான் சொல்றாள்ல, சொன்னா கேளேம்மா. ஹே நிஷா, இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாடுன நானே உன்னை ஊருக்கு கிளம்புன்னு அமுச்சு வச்சிடுவேன், பாத்துக்கோ. ஆஹா, இதான் அவ பிளான். என்ன அனுப்பி வைக்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் எங்க அம்மா வீட்ல இருக்க கூடாது. இதுக்கு தானே ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இவ்ளோ பெருசு பண்றேன். இது நிச்சயமா ஒண்ணும் இல்லாத விஷயம் இல்ல. உங்க அம்மாவையும் தம்பியும் ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்க அம்மா வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ ராதிகா, ராதிகா. அத்தை, உங்களுக்கு மருமக வேணும்னா, உங்க மகனுக்கு பொண்டாட்டியா நான் திரும்ப வரணும்னா இவங்க 2 பேரும் அங்க வந்து உண்மையை சொல்லணும். அப்பதான் நான் வருவேன். இல்லனா அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன் அத்தை. ராதிகா, 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 நில்லுமா. ராதிகா, சொன்னா நில்லு கேளு. ராதிகா, சொல்றது கேளு. உண்மையை சொன்னா திரும்பி வருவேன் அரவிந்த். ஐயோ ராதிகா, ராதிகா, எல்லாம் உன்னாலதான் நிஷா. அவளை சீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் புள்ள வாழ்க்கைய வம்பாக்கிட்டியே. ச்சே. இத பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ராதிகா வீட்டுக்கு வந்தாகணும்.